கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்தலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் பிலமோன் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், பிலமோன் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலோமோனுக்கும் பிரியமுள்ள அபியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். சொல்லும்பொழுது பிலமோன் அபியாள் என்று சொல்கிறார். அபியாள் என்றால் பிலமோனுடைய மனைவி. பிறகு அர்க்கிப்பு என்று சொல்கிறார். அர்க்கிப்பு என்று சொல்லும்பொழுது ஒரு வேளை இந்த அர்க்கிப்பு பிலமோன் அபியாளினுடைய குமாரனாக இருந்திருக்கக்கூடும், அல்லது பிலமோனுடைய சகோதரனாக இருக்க வாய்ப்புண்டு. ஆகவே என்ன உறவு என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு என்று மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிற உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு என்று சொல்லும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள், தண்டிலே சேவகம் செய்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக முன்னணியிலே அவர்கள் நிற்கக்கூடியவர்கள், ஊழியங்களை செய்யக்கூடியவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு என்று சொல்லுகிறார். ஆகவே பிலமோன் அபியாள் அர்க்கிப்பு என்று சொல்லும்பொழுது அர்க்கிப்பு ஒரு வேளை பிலமோனுக்கும் அபியாளுக்கும் பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது பிலமோனுடைய சகோதரனாக இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிகிறது, அவன் உடன் போர் சேவகன். அப்படி என்றால் ஊழியத்திலே இருக்கக்கூடியவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிக குறைவான வசனங்கள் மாத்திரம்தான் இந்த அர்க்கிப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த அர்க்கிப்பை குறித்து சொல்கிறார். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். கொலோசே பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு எழுதுகிறார். இந்த கொலோசே பட்டணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், லவோதிக்கா பட்டணம் இருக்கிற பகுதியிலே அருகாமையிலே காணப்படுகிற ஒரு பட்டணமாக இருக்கிறது. ஆகவே தான் 16ஆவது வசனம் கொலோசியர் 4:16 இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். ஆகவே இந்த கொலோசே பட்டணத்துக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய லவோதிக்கா சபையிலும் வாசியுங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த 16ஆவது வசனத்துக்கு உடனடியாக இந்த அர்க்கிப்பை குறித்து சொல்வதை பார்த்தால், உணர்ந்து கொண்டால், அர்க்கிப்பு லவோதிக்கா பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கலாம். ஆகவே தான் இந்த கொலோசே பட்டணத்துக்கு எழுதுகிற இந்த நிருபத்தை லவோதிக்கா சபையிலும் வாசியுங்கள், அங்கே அர்க்கிப்பும் இதை குறித்து கேட்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியப்படுகிறார். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக. 3 காரியத்தை அர்க்கிப்புக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். முதலாவதாக, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம், நீ ஊழியம் செய்கிறாய். ஆகவே தான் பிலமோன் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உடன் போர் சேவகன், ஃபெலோஸ் சோல்ஜர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவன் ஊழியத்தை செய்கிறவன். ஊழியம் செய்யும்பொழுது நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாய், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை செய்கிறாய். உனக்கு மனுஷன் இந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை. எந்த ஒரு மனுஷனுக்கும் மற்ற மனுஷர்கள் ஊழியத்தை கொடுப்பதில்லை. மெய்யாகவே ஒரு ஊழியத்தை ஒரு தேவனுடைய மனுஷன் செய்கிறான் என்று சொன்னால் அது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களில் எழுதும்பொழுது இந்த அப்போஸ்தல ஊழியத்தை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் இந்த அர்க்கிப்புக்கும் இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஆகவே தான் நீ
அர்க்கிப்பே, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், சபையில் கொடுக்கப்பட்ட ஊழியம், கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறோம். தாளந்துகளை அவர் கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், ஊழியங்களை கொடுக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் இருந்துதான் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டோம். ஒரு மனுஷன் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கல. ஒரு மனுஷன் நம்மை இந்த ஊழியத்தை விட்டு போ என்று சொல்லவும் முடியாது. ஆகவே கர்த்தர் தான் எனக்கு எஜமானர். அந்த எஜமான இடத்திலிருந்து நான் ஊழியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை கவனமாக நாம் கொள்ள வேண்டும். ஒருவரும் நம்மை ஊழியத்தை விட்டு எடுக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மைக்கு ஊழியத்தை விட்டு எடுக்க முடியும். நாம் அவருடைய ஊழியத்தை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் கர்த்தருடைய விருப்பத்தின் பேரில் தான். மனுஷர்கள் ஒரு நாளும் நம்முடைய ஊழியத்தை அகற்ற முடியாது. கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியத்தை அகற்ற முடியாது. ஆகவே தான் மிக தெளிவாக இந்த அர்க்கிப்புக்கு சொல்லும்பொழுது, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம், நீ பெற்றுக்கொண்ட ஊழியம் இது கர்த்தரிடத்தில் வந்தது. ஒரு மனுஷனும் உனக்கு இதை கொடுக்கவில்லை. சில இடத்துல ஆர்கனைசேஷன் மூலமாக செய்யப்படுகின்ற ஊழியங்கள், ஊழியர்கள், அந்த ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனமானது, அந்த குழுவானது, அந்த அமைப்பானது விரும்பாவிட்டால் அந்த ஊழியரை, அந்த எல்டரை அந்த ஊழியத்திலிருந்து எடுப்பார்கள். அப்படி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அது அவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம், கர்த்தர் தான் ஒரு மனுஷனை ஊழியத்தில் வைப்பதும் நீக்குவதும் கர்த்தருடைய முடிவிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, அர்க்கிப்பே, நீ கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம். இரண்டாவது சொல்கிறார், கவனமாயிருப்பாயாக. கவனமாயிருப்பாய், டேக் ஹீட் என்று சொல்கிறார். டேக் ஹீட் என்றால் மிக ஜாக்கிரதையாக, சர்வ ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். 1 தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயு இடத்துல சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய். டேக் ஹீட் unto thyself, unto the doctrine, continue in them. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஜாக்கிரதையாயிரு, சர்வ ஜாக்கிரதையாயிரு. வாலிபனாகிய தீமோத்தேயுவே, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ எச்சரிக்கையாயிரு, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அதேதான் இங்கே அர்க்கிப்புக்கு சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ கவனமாயிரு, டேக் ஹீட், கவனமாயிரு, உன்னுடைய ஊழியத்தை குறித்து கவனமாயிரு, நீ பேசுகிற வார்த்தையை குறித்து கவனமாயிரு, உன் உபதேசத்தை குறித்து கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. மாத்திரமல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது வசனம், அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நீ ஊழியத்திலே வந்து விட்டாய், ஊழியத்திலே இப்பொழுது இருக்கிறாய், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டாய், நீ நல்ல போர் சேவகனாக நீ கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறாய், தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற, நான் திரும்ப போகிறேன் என்று சொல்லுகிறவன், அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை அதாவது விருப்பமின்றி செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை விருப்பமின்றி செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீ கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்து விட்டாய். கர்த்தர் உனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். மனுஷன் ஒரு நாளும் உனக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த மனுஷன் மூலமாக நான் ஊழியத்துக்கு வந்தேன், இவர் மூலமாக ஊழியத்தில், இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நான் ஊழியத்திற்கு வந்தேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மிக தெளிவாக சொல்கிறார், உன்னை ஊழியத்திற்கு அழைத்தவர் கர்த்தர். நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியம், நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியம்.
அர்க்கிப்பே, நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியம். ஆகவே அதை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நீ அந்த ஊழியத்தில் இருக்கும்பொழுது, நீ கர்த்தருடைய ஊழியத்தை அவர் வீட்டிற்கென்று நீ செய்யும்பொழுது அதை நீ திரும்ப பார்க்கக்கூடாது. நான் அதை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லக்கூடாது. கலப்பையின் மேல் கையை வைத்து பிறகு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய லூக்கா 9ஆம் அதிகாரம் 62 வாசித்தோம். ஆகவே கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 17வது வசனத்தில் அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் 1வது, 2வது கவனமாக இருப்பாக. எதை குறித்து? கம்ப்ளீட் இட். நீ ஊழியத்தை தொடங்கி இருக்கிறாய். எந்த ஊழியம்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நீ ஆரம்பித்திருக்கிறாய். அதை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயா. கம்ப்ளீட் இட், ஃபுல்ஃபில் இட், தட் thou fulfill it. Take heed to the ministry which thou hast received in the Lord, that thou fulfill it. 3 காரியங்களை சொல்கிற அப்போஸ்தலன் பவுல். முதல்ல, நீ கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம், மனுஷர் கொடுக்கல. 2ஆம் காரியமாக என்ன சொல்கிறார்? அதில் நீ கவனமாக இருக்கணும். உபதேசத்தை குறித்தும் உன்னுடைய ஊழியத்தை குறித்தும் நீ செய்கிற ஆண்டவருக்கு செய்கிற வேலைகளை குறித்தும் நீ கவனமாக இருக்க வேண்டும். 3ஆவதாக, அதை அரைக்குறையாக விட்டு போகக்கூடாது. ஆகவே தான் எச்சரிப்பான வார்த்தையை நாம் கேட்டோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் கலப்பையின் மீது கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான் அல்ல என்று மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே that thou shall fulfill it. அதை நீ முழுமையடைய செய்ய வேண்டும். உனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நீ முழுமையடைய செய்ய வேண்டும். அந்த மனுஷன் சொல்லிட்டான், இந்த மனுஷன் சொல்லிட்டான், சபையில் இப்படி சொல்கிறாங்க, அந்த மனுஷன் என்னை புறந்தள்ளிட்டார், இந்த மனுஷன் என்னை புறந்தள்ளிட்டார், நீ ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் உன்னை அழைத்தார். மனுஷனால் நீ பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை கர்த்தரே உனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். கவனமாயிரு. உன்னிலே தோன்றுகிற சந்தேகங்கள், அவநம்பிக்கைகள் ஒருவேளை இந்த ஊழியத்தை கெடுத்து போடக்கூடும். கவனமாயிரு. பிசாசுக்கு ஒருவேளை நீ செவி சாய்க்கக்கூடும். அப்படி செய்யாதே, அப்படி செய்யக்கூடாது. அதை நீ மிக கவனமாக டேக் ஹீட் என்ற வார்த்தையை அர்க்கிப்புக்கும் சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல், தீமோத்தேயுக்கும் சொல்கிறார். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இரு. எதற்காக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே கலப்பையின் மீது கை வைத்து பின்னிட்டு பார்க்கவே கூடாது. முன்னோக்கி செல்ல வேண்டும். நமக்கு ஜீவன் இருக்கிற வரை, கர்த்தர் வரும் வரை அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக எந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறாரோ, சபையில் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அவர் கொடுக்குற ஊழியங்கள் அதை நிறைவேற்றுவதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாலை வேளையிலே அவர் விரும்புகிறார். அப்படியாக செய்யத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.